Hello viewers, welcome back to my channel sauces and spices. நான் மிஸ்ஸஸ் சாந்தினி யோகானந்தன். இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோம். ஒரு ஷீஸ் வில்லேஜ் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களுக்கு உங்கள் எல்லாரையும். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் புதுசாக என் சேனல் பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் இருக்கும். யூஸ்வலாக யூஏஇனாவே பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்ஸ், அப்புறமா வந்து இங்கே எல்லாமே பயங்கர டால் பில்டிங்ஸ் அது இதுன்னு பயங்கரமாக இருக்கும். அதர் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மிங்கில் கூட இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் வந்து இவ்வளோ செடி வளர்த்துருக்காங்க. இவ்வளோ ஒரு கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனாவே கொஞ்சம் டெம்ப்ரேச்சர் லோ ஆகும். ஸோ அந்த அளவுக்கு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம் இப்போது. இந்த மாதிரி ஒரு மவுண்டன்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி ட்ரைவ் போகும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். யாருக்காவது லாங் ட்ரைவ்லாம் போகணுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோடு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது வந்து நான் வந்து ஃபுஜேராலேருந்து போகிறேன். ஃபுஜேராலேருந்து இந்த ஷீஸ் வில்லேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 மினிட்ஸ் அப்படி இருக்கும், அவ்வளோதான். அதுவே துபாயிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து 1 hour 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும் உங்களுக்கு. பட் நீங்கள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூஏஇயில் நிறைய பேருக்கு தெரியாது. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது. கொர்ஃபகானுக்கு நிறைய பேர் வருவாங்க. கொர்ஃபகான்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் to 22 மினிட்ஸ் கிட்ட தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. அண்ட் இந்த ரோடெல்லாம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு ரோடெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக நிறைய அந்த வழியெல்லாம் நான் எடுத்திருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஷீஸ் பார்க் இருக்குது. ஷீஸ் பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவ் தான் இந்த ஷீஸ் வில்லேஜுன்னு. ஸோ அங்கே இன்னும் மக்கள் தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து இந்த ஃபார்மிங் பார்த்துருக்காங்க. நிறைய டேட்ஸ் மரங்க தான் இருக்கும் அங்கே. நான் வந்து இந்த இடத்துக்கு நானே இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நம்ம போய் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஷீஸ் பார்க் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவ் தான். ஆக்சுவலி இது வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியும். இதுக்கு மேலே ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரியான ஒரு இடம்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இங்கே. ஏன்னா டெசர்ட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மரம் வளர்க்குறதுக்கு தண்ணியை வந்து அவ்வளோ சேவ் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா டேம்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் தண்ணி வர்றதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா டேம்ஸ் வந்து பக்காவாக முடிச்சு வச்சுருப்பாங்க. நல்லா அந்த பெபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் தண்ணி இருக்காது. பட் ஆனால் அது எப்போ தண்ணி வரும்னு தெரியாது. அதனால் முதலே இவங்க எல்லாமே ரெடியாக கட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு பார்க், இந்த ஷீஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு. இங்கே நல்லா வீக்கெண்டில் வந்து நல்லா பார்பிக்யூ பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா கிளைமேட் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ இந்த டிராஃபிக்லாம் கொஞ்சம் தாண்டி அப்படி போனோம்னா நம்ம அந்த வில்லேஜ்குள்ளே போகலாம். ஃப்ரீயாக இருக்கும் அங்கே.
ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம், இந்த வில்லேஜுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போவே கொஞ்சம் பேர் தெரிஞ்சு இந்த சைடில் வராங்க. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கே போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கு பாருங்கள். வர வழியிலே தண்ணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நேச்சுரலாகவே அப்படி தண்ணி வருது இங்கே, அதெல்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணுறாங்க. ப்ளஸ் இங்கே நல்லா செடி வளர்த்து அந்த இடமே நல்லா அப்படியே கூலாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஷார்ஜா இந்த இடம். அந்த ராஜா வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுற இடம் கூட இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அது மாஸ்காக மாற்றிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம். வரும்போதே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் இவ்வளோ அழகாக செடி வளர்த்து இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்மிங்க்குன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் வாங்க, உள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போ வில்லேஜுக்கு வந்துட்டோம், நம்ம உள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்துட்டோம், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நம்ம இங்கேருந்து தான் போக போகிறோம். இங்கே ஆக்சுவலாக இன்னும் வந்து நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வீடெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களாம் தான் இதெல்லாம் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இனிமேல் நம்ம கொஞ்சம் நடந்து தான் போகணும். இங்கேருந்து ஒரு 1.57 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம நடந்து போகணும். இங்கே வீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் இன்னும் ஆளுங்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்குறாங்க, இங்கே தான் இருக்காங்க. ஸோ இது பாருங்கள், வழி அப்படியே போகிறோம், நல்லா இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. ஷார்ஜா ராஜா வந்து இங்கே தான் வந்து இந்த சைடில் வரும்போது இங்கே தான் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணுவார். இப்போ இந்த பில்டிங்கை வந்து மாஸ்க் ஆக்கிட்டாங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவங்க எல்லாம் அந்த அந்த இதெல்லாமே அப்படியே மக்கள் பார்க்கறதுக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம போய் பார்த்துக்கலாம், என்னென்னன்றதை வந்து அதில் நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு அந்த இடம். நடக்கும் போதே எங்கேயோ நம்மளுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு, எனக்கு என்னமோ இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த இடத்துக்கு வரும்போது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே.
இங்கே எல்லாம் இந்த சைடில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொர்ஃபக்கான் அப்படிலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம். அவ்வளோ கூலாக இருக்குது இங்கே. ஏன்னா தண்ணி பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு தண்ணி இந்த இடத்துல வந்து அவ்வளோ, இந்த தண்ணி வந்து குடிக்கிற தண்ணின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம அதை வந்து சும்மா அதில் வந்து போய் நின்றுட்டு இல்லை கையை கழுவிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அதை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நம்மளும் அதை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம இவ்வளோ அலோவ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அதை அழகாக பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சவுண்டு, தண்ணி சவுண்டு, அந்த பேர்ட்ஸுடைய சவுண்டு அவ்வளோ அருமையாக இருக்குது.
ஹாய் சொல்லு. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த யுஏஇயில் இருந்துகிட்டே நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து போகும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.